நாம் இயேசுவிடம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக தம் கொடைகளால் நிரப்பும் இயேசுவின் அன்பு நெஞ்சங்களே, உங்களை இயேசுவின் பெயரால் சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஆண்டின் பொது காலம் 20வது ஞாயிறை திருச்சபை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய அனைத்து வாசகங்கள், அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற மிக முக்கியமான செய்தி, பாசமும் பகையும் இணைந்ததே கிறிஸ்தவ வாழ்வு. அந்த 2 நபர்கள் சிறு வயதிலிருந்து மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். எனவே ஒருவர் செய்கிற ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் மற்ற நண்பர் அவரை பாராட்டுவார், புகழ்ந்து பேசுவார். அதோடு மற்ற நபர்களிடத்திலே போய் சொல்லி, என்னுடைய நண்பன் இப்படியெல்லாம் செய்தான் என்று அவனை பற்றி புகழ்ந்து பேசுவது அவருடைய வழக்கமாகவே இருந்தது. எனவே ஒருவரை ஒருவர் பெருமை பாராட்டி கொள்ளுவார்கள். இது அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்தது. ஒரு நாள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. எனவே இந்த கருத்து வேறுபாடு சண்டையாக மாறியது. சண்டை பகைமையாக மாறியது. எனவே பகையோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் முதலில் செய்ததை போன்று செய்யாமல் அவர்களை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தார்கள். ஒருவர் இன்னொருவரை பற்றி இவனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை கெடுத்தார்கள். இப்படி அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் கோபம் அதிகமானது, பகை அதிகமானது. இருவரும் நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் பிரிந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, எங்கு பாசம் இருக்கிறதோ அங்கு பகை இருக்காது. எங்கு பகை இருக்கிறதோ அங்கு சிறு துளி கூட பாசம் இருக்காது. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு புனித மோனிகாவினுடைய வாழ்க்கை வரலாறு. அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வாரம் அந்த புனிதையினுடைய வாழ்க்கை வரலாறை நினைவுபடுத்தி வாழ்வது சால சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்த மோனிகா ஏறக்குரிய கிபி 331ஆம் ஆண்டு பிறந்தார்கள். ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். தன்னுடைய பாட்டியினுடைய கதையின் மூலமாக ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு செலுத்தினார். இப்படி ஏறக்குரிய 22 ஆண்டுகள் பக்தியோடு இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக இந்த மோனிகா வாழ்ந்து வந்தார். 22 வயது இருக்கும் பொழுது இவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார்கள். வசதியான குடும்பம். எனவே அந்த நாட்டிலே அரசாங்க பொறுப்பிலே உயர் பதவியிலே வகித்தவர் தான் பத்ரீசியாஸ். இவர் வேற்று தெய்வங்களை வணங்கியவர். இருந்தாலும் மோனிகா இவரை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பத்ரீசியஸ் மோனிகாவுடைய கணவர் மிகவும் பாசமானவர், அனைத்து மக்களிடமும் மகிழ்ச்சியோடு பேசக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு தீய குணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, குடி பழக்கம். ஒரு குடிகாரர். குடித்தா என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு வந்து மோனிகாவை திட்டுவது, அடிப்பது, உதைப்பது, இப்படியே வாழ்க்கை போனது. இதை கண்ட மோனிகா மனம் உடைந்து போனார்கள். இருந்தாலும் தன்னுடைய கணவர் என்று சொல்லி அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு அவரோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். குடித்துவிட்டு மறுநாள் அன்போடு பேசுவார். மோனிகாவும் அந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்காமல் அவரிடத்திலே பாசமாக அவரை உபசரிப்பது, அன்பாக பேசுவது என்று இவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே அவருடைய மாமியாருடைய கொடுமை. ஏன் அவரை கொடுமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிற பொழுது, மாமியாருக்கு மகன் மீது அவ்வளவு பாசம். அவருக்கு ஒரு பயம், எங்கே மருமகள் என்னுடைய மகனை பிரித்து, என்னிடத்திலிருந்து பிரித்து வெளியே கூட்டி விட்டு போய்விடுவாளோ என்ற ஒரு பயம், அச்சம். இதனுடைய காரணமாகத்தான் மாமியார் இந்த மோனிகாவை கொடுமைப்படுத்தினார்கள். கொடுமைனா கொடுமை சாதாரண கொடுமை கிடையாது, அவ்வளவு கொடுமை. அடிமை போல நடத்தினார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது என்றால், அங்கு வேலை செய்கின்ற வேலையாட்கள் மோனிகாவினுடைய மாமியார்கிட்ட போயிட்டு, மோனிகா இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மாமியாரை மேலே உயர்த்தி உயர்த்தி அவர்களுடைய கோபத்தை பெருக்க செய்கிறார்கள். இதை கேட்ட மாமியார் இன்னும் மோனிகாவை கொடுமைப்படுத்துகிறார்கள். எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறாங்க. கணவர் இல்லாத நேரத்தில் ஆலயத்துக்கு போவாங்க. தன்னுடைய குறையெல்லாம் அங்கே போய் முட்டி போட்டு கடவுள்கிட்ட ஜெபித்து ரொம்ப நேரம் அவர்களுக்காக, கணவருக்காக, மாமியாருக்காக, அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அவங்க ஜெபிச்சுட்டு போன பிறகு அவங்க இருந்த இடத்த பார்த்தா அந்த இடம் பூரா தண்ணியாக இருக்கும். அந்த அளவுக்கு கண்ணீரால் அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்து விட்டு செல்வார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருந்தது. அவர்களுக்கு 3 மகன்கள் பிறந்தார்கள்.
முதல் மகனுடைய பெயர் அகுஸ்தின், இரண்டாவது நவீஜியஸ், மூன்றாவது மகன் பெர்பெத்துவா. இந்த 3 பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியோடு அவர்களை வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள். அகுஸ்தினுக்கு 7 வயது இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே மோனிகா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க, நம்முடைய பையன், பெரிய பையன் சாக போகிற நிலைமையில் இருக்கிறான், நம்ம அவனுக்கு திருமுழுக்கு கொடுத்தா நிச்சயமாக கடவுள் அவனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. கணவர் ஒரு வேளை பொழைச்சிடுவானோ என்ற ஒரு நம்பிக்கையில், சரி அவனுக்கு அடுத்த வாரம் திருமுழுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு வாரம் முடிவதற்குள் அகுஸ்தினுக்கு காய்ச்சல் நீங்கிவிட்டது. உடனே அவருடைய கணவர் மோனிகாவிடம், அவனுக்கு திருமுழுக்கு கொடுக்க தேவையில்லை, அவன் குணமாகிவிட்டான், அவன் என்னுடைய கடவுளையே வழிபடட்டும் என்று சொன்னார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் மோனிகா ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படி அவர்கள் வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருந்தது. ஏறக்குறைய 371ஆம் ஆண்டு அவருடைய கணவர் பத்ரூசியஸ் மோனிகாவிடம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு திருமுழுக்கு பெற்றுக்கொடு என்று கேட்டார். பெரு மகிழ்ச்சி அடைந்த மோனிகா ஆலயத்திற்கு அவரை கூட்டி போகிறார், திருமுழுக்கு பெற்றுக் கொடுக்கிறார். திருமுழுக்கு பெற்ற சில நாட்களிலேயே தன்னுடைய கணவர் மரித்து விடுகிறார். இது மீண்டும் மோனிகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை தொடருகிறார். இன்னொரு புறம் தன்னுடைய மாமியார் வயதான காலத்தில் படுத்த படுக்கையில் இருந்தார்கள். எனவே இளமையில் அவர்கள் அனுபவித்த அந்த துன்பங்களை எல்லாம் பார்த்து மாமியாரை கொடுமைப்படுத்தவில்லை. மாறாக மோனிகா அவரிடத்திலே பாசமாக பேசினார்கள், அன்பாக பேசினார்கள், உணவு ஊட்டினார்கள், குளிப்பாட்டினார்கள். அவர்கள் பக்கத்திலே அமர்ந்து அவர்களுக்கு பாசமான வார்த்தைகளை பேசினார்கள். இப்படி அந்த மாமியாரையும் அன்போடு பார்த்து கொண்டார்கள். இடையிலே ஜெபிப்பார்கள், ஆலயத்தில் செல்லுவார்கள், இறைவனுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். இப்படி காலம் சென்று கொண்டிருந்த பொழுது மோனிகாவினுடைய இளைய மகன் இருவர், நவீஜியஸ், பெர்பெத்துவா, துறவரத்தை ஏற்று வாழ்ந்தார்கள். இதை கேள்விப்பட்ட மோனிகாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. மறுபுறத்திலே தன்னுடைய மூத்த மகன் அகுஸ்தின் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டார். அந்த 4ஆவது நூற்றாண்டிலே எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறதோ அதை செய்யுங்கள் என்ற ஒரு கொள்கை. இதை ஏற்று தன்னுடைய கல்லூரி காலத்திலே அகுஸ்தின் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டார். தன்னுடைய தாய் மோனிகா என்னமோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல. குருக்கள் இடத்துல போகிறாங்க, அறிக்கையிடுறாங்க, என் மகனை எப்படியாவது மனமாச்சுங்க. ஆனால் அகுஸ்தின் யாருடைய பேச்சும் கேட்டதாக இல்லை. தொடர்ந்து மோனிகா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னுடைய மகன் மனம் மாறுவான். குருக்கள் எல்லாம் கை விட்டுட்டாங்க, உன் மகன் திருந்தவே மாட்டான், நீ விட்டுடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மோனிகா நம்பிக்கையோடு, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுலே என்னுடைய மகன் மனம் மாறியதை பார்த்தேன், நிச்சயமாக கடவுள் இவனை மனமாற்றுவார் என்று சொல்லி தொடர்ந்து கண்ணீரோடு ஆலயத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அகுஸ்தின் ரோமை நாட்டுக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட தன்னுடைய தாய் மோனிகா வட ஆப்பிரிக்காவிலிருந்து ரோமைக்கு சென்றார்கள். ரோமையிலே போய் பார்க்கிறார்கள், அங்கு அகுஸ்தின் கிடையாது. அவர் அங்கிருந்து மிலானுக்கு சென்று விட்டார். மிலானுக்கு தாய் போகிறார்கள், தனிமையோடு போகிறார்கள். அங்கே கண்டுகொண்டு அகுஸ்தினை ஒரு ஆயர் இடத்துல கூட்டி போகிறார்கள். ஆயர் அவரிடத்தில் அறிவுரை கூறுகிறார். இந்த அறிவுரையை கேட்டு உண்மையான வாழ்வு என்றால் என்ன என்பது அகுஸ்தின் புரிந்து கொள்ளுகிறார். உடனே மனம் மாறுகிறார், அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இருவரும் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு வட ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி வருகிற நேரத்தில் மோனிகாவுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த காய்ச்சல் 9ஆவது நாளிலேயே மோனிகா இறந்து விடுகிறார்கள். மோனிகா இறந்த சில நாட்களிலே அகுஸ்தின் நினைவு கூறுகிறார். தன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னது, மகனே, நான் இறந்த பிறகு எங்கு அடக்கம் செய்வாய் என்று எனக்கு கவலை கிடையாது, ஆனால் என்னை பீடத்தின் முன்பாக இருந்து நினைவு கூறு. இந்த வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வந்தது. உடனே அவர் குருவாக மாறுகிறார், துணை ஆயராக மாறினார். இறுதியிலே அவர் நல்ல ஒரு ஆயராக இருந்து பல பணிகள் செய்து பல புத்தகங்களை வெளியிடுகிறார். அந்த புத்தகத்திலே தன்னுடைய தாயினுடைய விசுவாசத்தை, அவர் பட்ட துன்பத்தை எல்லாம் எழுதுகிறார். மோனிகாவினுடைய திருமண வாழ்க்கையிலே அவ்வளவு துன்பங்களும் இருந்தது, மகிழ்ச்சியும் இருந்தது. துன்பங்களை கண்டு மோனிகா துவண்டு போகவில்லை, மாறாக மகிழ்ச்சியோடு ஜெபித்தார்கள். இயேசு அவரோடு இருந்ததை உணர்ந்தார்கள். அதனால் தான் இன்று வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவருடைய துன்பம் எல்லாம் இன்பமாக மாறியது. இன்னைக்கு அனைத்து தாய்மார்களுடைய பாதுகாவலியாக மோனிகா இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. அதை சேர்ந்து நாம் ஒன்றாக இணைத்து பார்த்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதற்கு புனித மோனிகா ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 4-6, 8-10 முடிய வசனங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே எரேமியாவை கயிறால் கட்டி கிணற்றிலே தள்ளுகிறார்கள். காரணம், எரேமியா சிலரால் ஒதுக்கப்பட்டார், ஏற்றுக்கொள்ளவில்லை. எரேமியாவுடைய வாழ்க்கையை பாருங்கள்.
அவர் இறைவாக்கினராக வந்து நன்மைகள் பல செய்தார். எனவே அவருக்கு 2 குழுக்கள் உண்டு. ஒரு குழுவினர் அவரை பாராட்டினார்கள், இவர் உண்மையான இறைவாக்கினர் என்று அவர் பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. இன்னொரு பிரிவினர் இவர் நீதிக்காக போராடுகின்ற பொழுது, உண்மையை சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இவரை பழிக்க வேண்டும், இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். எனவே இவருக்கு எதிரான ஒரு குழுவும் அவரோடு செயல்பட்டது. எனவே இப்படிப்பட்ட குழுதான் அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்து அவரை கிணற்றிலே தள்ளினார்கள். ஆனால் மீண்டும் அவரை வெளியே எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த இறைவாக்கினர் எரேமியா அவ்வளவு துன்பங்கள் பட்டார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் துன்பங்கள் அவ்வளவு இருந்தது. அந்த துன்பத்தினுடைய உச்சகட்டத்தில் அவர் சொல்லுவார், ஆண்டவரே, நீ என்னை மயக்கி விட்டீர், நான் மயங்கி போனேன், என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றார். இன்னும் உச்சகட்டத்துக்கு போய் சொல்றார், நான் பிறந்த நாளை சபிக்கிறேன், நான் இந்த பூமியிலே பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட கடவுள் உடனே எரேமியாவுக்கு சொல்லுகிறார், மகனே, நீ துன்பப்படுவது எனக்கு தெரிகிறது, ஆனாலும் உன்னுடைய துன்பத்தோடு நானும் இருக்கிறேன், உன்னோடு நான் பயணம் செய்கிறேன், எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், உன்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது, நீதான் வெற்றி பெறுவாய், அதை உணர்ந்து செயல்படு என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பி இன்னும் மகிழ்ச்சியோடு வாழ கொடுக்கிறார். இப்படி எரேமியாவோடு கடவுள் இருந்தார். அதனால் அவர் நல்ல காரியங்கள் செய்ய முடிந்தது, துன்பங்களை இன்பமாக ஏற்றுக்கொண்டு வாழ முடிந்தது. இன்றைய நற்செய்தியிலே, லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49-53 முடிய வசனங்களிலே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. கடவுளே, நீரா இப்படி பேசுகிறீர்? என்ன பேசுறாரு? நான் அமைதி கொண்டு வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, தீய மூட்டவே வந்தேன், பகையை உண்டாக்கவே வந்தேன். மகனுக்கு எதிராக தந்தையும், தாய்க்கு எதிராக பிள்ளையும், மருமகளுக்கு எதிராக மாமியார், மாமியாருக்கு எதிராக மருமகளும் பிளவு ஏற்படுத்தவே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கடவுளே இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்ற ஒரு ஆச்சரியம் நமக்கு எழலாம். அன்பு நெஞ்சங்களே, இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் இருந்தவர், மனிதராக வந்து மனிதனைப் போல் வாழ்ந்தவர். அதனால் தான் வாழ்வினுடைய யதார்த்தத்தை கூறுகிறார். அவருக்கும் 2 குழுக்கள் உண்டு. ஒரு குழுவினர் அவரை பாராட்டினார்கள், அவர் பின்னால் சென்றார்கள். இன்னொரு குழுவினர் அவரை எப்படி தீர்த்து கட்ட வேண்டும், அவரை எப்படி கொல்ல வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு குழுவுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், நான் தீய மூட்டவே வந்தேன், அவர்களை எதிர்த்து போராட வந்தேன் என்று சொல்லி எதிர்த்து போராடுகிறார். வாழ்விலே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறார். நமது வாழ்க்கையிலும் ஒரு குழுவினர் நம்மை பாராட்டுவார்கள், இன்னொரு குழுவினர் நமக்கு எதிராக இருப்பார்கள் என்ப ஒரு உண்மையான யதார்த்தத்தை நமக்கு கண் முன்பாக வைக்கிறார். இன்றைய 2வது வாசகத்திலே கூட தூய பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-4 முடிய பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே தூய பவுல் சோர்ந்து போயிருக்கிற எபிரேய மக்களை, துன்பத்திலே துவண்டு போயிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி? நீங்கள் சோர்ந்து துவண்டு போயிருக்கிறீர்கள், துன்பங்களை கண்டு கலங்குகிறீர்கள், கலங்க வேண்டாம். ஏனென்றால் மரித்து உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிற கடவுள் உங்களோடும் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் 2ம் சேர்ந்தது வாழ்க்கை என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்படி பிரியமானவர்களே, நான் 4 நபர்களை பற்றி பேசியிருக்கேன். இந்த 4 நபர்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இல்லாமல் இருந்ததா? அவ்வளவு துன்பங்கள், மகிழ்ச்சியும் இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லாம் இன்று வரலாற்றிலே இடம் பெற்றிருக்கிறார்கள். காரணம், கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்களுக்குள் உணர்ந்தார்கள். கடவுள் அவர்களை வழிநடத்துவார், அவர்தான் அவர்களை செயல்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் இன்று அவர்கள் உங்களுக்கும் தெரிகிறார்கள், எனக்கும் தெரிகிறார்கள், வரலாற்றிலே பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களே, வாழ்க்கையில துன்பங்கள் இருந்து யாருக்கு துன்பம் இல்லை, யாருக்கு மகிழ்ச்சி இல்லை? 2ம் கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு மீனானது ஆற்றிலே எதிர்நீச்சல் போடுவதை போன்று நமது வாழ்க்கையிலே நாம் எதிர்நீச்சல் போட வேண்டும். துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. வாழ்க்கையில் அது இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்னை பாராட்டுவார்கள், என்னை பற்றி பெருமையாக பேசுவார்கள். என்னை யாராவது ஒரு வார்த்தை, இது நல்லா இல்லையே, இது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் போதும், நம்ம ஐயோ இவன் என்னை பாராட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய்விடுகிறோம். துன்பங்கள் வந்துவிட்டால் ஐயோ எனக்கு இந்த துன்பமா துவண்டு போகிறோம். எனவே வாழ்க்கையில் இது 2மே சரிசமமாக இருக்க வேண்டும், சரிசமமாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த ஆண்டின் பொதுக்காலம்
20வது ஞாயிறு ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிறது. திருச்சபைக்கு நன்றி கூறுவோம். இப்படி நாம் வாழ வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே துன்பங்களும் இன்பமும் உண்டு, பாராட்டுகளும் பகைகளும் உண்டு. இதை ஏற்று வாழ்வது உண்மையான கிறிஸ்தவம். ஜெபிப்போமே. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த புதிய வாரத்துக்காக நன்றி கூறுகிறோம். சென்ற வாரம் முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரப்பினீர். நன்றி இயேசுவே. இந்த புதிய வாரத்தை உமது பாதம் கொடுக்கிறோம். இந்த வாரத்தினுடைய திருப்பாடல் 40, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்ற ஒரு வார்த்தை ஜெப வாஞ்சையாக இருக்கிறது. ஆம் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய விரைந்து வாரும். நாங்கள் துன்பங்களில் துவண்டு போய் எப்படி வாழ்வது, ஏனே இந்த வாழ்க்கை என்று நாங்கள் பேசுகிற பொழுது விரைந்து வாழ்ந்து எங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்திரலும். நாங்கள் இந்த வாரத்தில் எடுக்கிற முயற்சிகள், செய்கிற பணிகள் சோர்ந்து போகாமல், தோய்வு அடையாமல் அதை வெற்றி காண வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் சிறு அளவு கூட குறையாமல் உம்மை ஏற்று வாழவும், வாழ்விலே வருகிற எல்லா விதமான நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்பங்களையும் துன்பங்களையும் ஏற்று வாழ மனதை தாரும் தெய்வமே. இந்த வாரமானது நாங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு எது நல்லதோ அதை செய்யவும், எது வாழ்வுக்கு முக்கியமான அதை செய்யவும், எதை இயேசு விரும்புகிறாரோ அதை செய்து வாழ்க்கையிலே வரலாற்றில் நாங்கள் இடம் பிடிக்க அருளையும் ஆற்றலையும் தாரும்.